கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் பாலா அருகே கணவரின் இறுதி சடங்கின் போது மனைவியும் திடீரென உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 73 வயதான தொழிலதிபர் குரியன் ஜோசப் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி ஷெர்லியும் சில நொடிகளில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கணவன் மனைவி அடுத்தடுத்து உயிரிழந்தது உறவினர்களையும் அப்பகுதி மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோட்டயம் மாவட்டம் பாலா அருகேயுள்ள புதன் பள்ளிக்குன்னு வாழையிலை பகுதியைச் சேர்ந்தவர் குரியன் ஜோசப். 73 வயதான இவர் தொழில் செய்து வந்தார். மனைவி ஷெர்லியுடன் வசித்து வந்த இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக குரியன் ஜோசப் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் இறுதி சடங்குகளுக்காக பெட்டியில் வைக்கப்பட்டது. குடும்பத்தினர், உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் உடலை தேவாலயத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. அப்போது கணவரின் உடலை பிரிந்து செல்ல முடியாமல் தவித்த ஷெர்லி பெட்டியிலிருந்து அவரது உடலுக்கு கண்ணீருடன் இறுதி முத்தம் கொடுத்தார். கணவரை பார்த்தபடி இருந்த அவர் அடுத்த சில நொடிகளில் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். இதனால் அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஷெர்லியை மீட்டு பரிசோதித்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. கணவரின் இறுதி சடங்கு நடைபெறவிருந்த நேரத்தில் மனைவியும் உயிரிழந்தது குடும்பத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. வாழ்க்கை முழுவதும் இணைந்து வாழ்ந்த தம்பதி இறுதியிலும் அடுத்தடுத்து பிரிந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா தம்பதி உயிரிழப்பு தொடர்பான தகவல் அப்பகுதியில் பரவிய நிலையில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தனர்.